வணக்கம் மீனராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியை அழிக்க வரக்கூடியவன் யார், அந்த மர்ம நபர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அது யார், அவங்ககிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே மென்மையானது. யாராவது கஷ்டம்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க. தன்னோட வலியை விட மற்றவங்களோட வலி அவனுக்கு ரொம்பவே பெருசாக தெரியும். அதுதான் அவனுடைய நல்ல குணமும் கூட. அவன் சிக்கலும். மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வருவான். அவன் அழகாக பேச மாட்டான், புத்திசாலியாக நடிக்கவும் மாட்டான். எப்பயுமே பாதிக்கப்பட்டவன் மாதிரி தான் இருப்பான். எனக்கு யாருமே இல்லை, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் எனக்கு புரிகிற ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தைகள் தான் மீன ராசிக்காரங்களை மனசை ரொம்பவே உருக்கும். முதல்ல அவன் கேட்குற சின்ன உதவி, அப்புறம் நேரம், அப்புறம் கவனம், அப்புறம் முழு ஆதரவு. மீன ராசிக்காரங்க கவனிக்கவே மாட்டாங்க தான் மெதுவாக காலி ஆகிறத. ஏன்னா அவன் நினைப்பான், நான் நல்லது தான் செய்கிறேன்னு. ஆனால் அந்த நபர் ஒருபோதுமே மாற மாட்டான், ஒருபோதுமே முன்னேறவும் மாட்டான். எப்போதுமே ஏதாவது ஒரு காரணத்தோட உன்னை குற்ற உணர்ச்சியில் வச்சுக்கிட்டே இருப்பான். நீ இல்லைன்னா நான் எப்படி சமாளிப்பேன், நீ இப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லியே மீன ராசிக்காரங்களை கட்டி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மீன ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டாலே குற்ற உணர்ச்சி வரும். நான் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு அப்போ தான் ரொம்பவே புரியும். மீன ராசியை மெதுவாக அழிக்கிறவன் யார் அப்படின்னா, உன்னுடைய இரக்கத்தை கடமையாக மாற்றி உன்னை தன்னோட வாழ்க்கையாக பயன்படுத்திக்கிறவன் தான். அவன் உனக்கு எதிரியும் கிடையாது, அவன் உனக்கு நண்பனும் கிடையாது, அவன் உனக்கு ஒரு பெரிய பாரம் மாதிரி. இப்போது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் போதும். உதவி செய்கிறது நல்லது தான், ஆனால் யாரோ ஒருத்தன் முன்னேறாமல் இருக்க நீ காரணமாகிற அளவுக்கு உதவி செய்யாத. அது நல்லதுக்கே கிடையாது. கடைசியாக மீன ராசிக்காரங்களுடைய கடல் எல்லாரும் தண்ணி தரும், ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் மூழ்கி உன்னையும் கூட இழுத்துட்டே போனால் நீ காப்பாற்றிக்கணும், உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும். அவங்க எதுக்காகவுமே உன்னை காப்பாற்றவே மாட்டாங்க. அதை நீ புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான விஷயம். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்தவே விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அவன் இல்லைன்னு சொல்ல கஷ்டப்படுற நீ. யாராவது முகம் சுழிச்சா போதும், நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனான்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பழக்கத்தை ஒருத்தர் சரியாக பயன்படுத்திக்கிறான். அவன் உன்னை திட்டவும் மாட்டான், உன்னை கத்தவும் மாட்டான். அவன் சோகமாக இருப்பான். அவன் சோகமாக இருந்தே எல்லா காரியங்களையுமே சாதிச்சுக்கிறான் உங்ககிட்ட இருந்து. நீ உன் வேலையில் பிஸியாக இருந்த அப்படின்னா சரி, உனக்கு நேரம் இல்லைன்னு மெதுவாக சொல்லுவான். நீ உன் குடும்பம், உன் சந்தோஷத்தை நினச்சா நான் முக்கியம் இல்லைன்னு தாழ்ந்த குரலில் பேசுவான். இந்த வார்த்தை மீன ராசிக்காரங்களோட மனசை குத்திக்கிட்டே இருக்கும். உடனே அவன் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த நபருக்காக ஓடுவான். அதுதான் பிரச்சனை. முதல்ல அது அன்பு மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது பழக்கமாகும், அப்புறம் அது கடமையாகும், கடைசியாக அது சங்கிலியாக மாறிடும். மீன ராசிக்காரங்க கவனிக்க மாட்டாங்க. தான் எப்போ கடைசியாக தான் விருப்பத்தை கேட்டேன்னு என் சந்தோஷமாகவே சிரித்தாங்கன்னா நீ அப்போவே புரிஞ்சுக்கணும். அவனுடைய மனசில் எப்போதுமே ஒரு குரல் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் இதை பண்ணலைன்னா அவனுக்கு கஷ்டம், நான் விலகிட்டேன்னா அவன் மோசமானவனாக ஆகிடுவான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் அந்த நபருக்கு ரொம்ப பெரிய சக்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மீனராசிக்காரங்க சோர்வடைஞ்சு போயிடுவாங்க, உடம்பு இல்லாமல் மனசு காலியாக. அப்போ கூட நான் தப்பு நடந்துட்டேனான்னு தான் யோசிப்பீங்களே தவிர அவனால தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். மீனராசியை உள்ளுக்குள்ளே இருந்து ரொம்பவே சோர்வடைய வைக்கிறவன் யார் அப்படின்னா, உன்னோட நல்ல மனசை காரணமாக காட்டி உன்னோட வாழ்க்கைக்கு பின்னாடியே தள்ளுறவன் தான். அவன் உன்னை கெட்டவன்னு சொல்ல மாட்டான், உன்னை நல்லவனாக இருக்கவும் விடவும் மாட்டான். மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் போதும், உன் சந்தோஷம் சுயநலம் கிடையாது, உன் எல்லா கெட்ட குணம் கிடையாது. இல்லைன்னு சொல்கிறதால நீ கெட்டவனாக மாட்ட. கடைசியாக மீன ராசிக்காரங்க விளக்கு மாதிரி, அது மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், ஆனால் அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தால் என்ன தீர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்போ வெளிச்சமும் போயிடும். அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. உங்களுடைய வாழ்க்கையில் அப்போ தான் உங்களுக்கான ஒரு
தனித்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே இனி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே ஆழம். அவன் யாரோட உணர்ச்சியுமே எளிதாக எடுத்துக்குவான். அப்போது அவங்க எப்படி நடந்தது கஷ்டத்தால தான்னு மற்றவங்களுக்கு காரணம் சொல்லி சமாதானப்படுத்திக்குவான். இந்த பழக்கத்துக்குள்ள ஒருத்தன் மெதுவாக வருவான். அவன் உன்னை காயப்படுத்த மாட்டான், ஆணையிட மாட்டான், நிலைமையை உருவாக்குவான். நீ உதவி செய்ய வேண்டிய சூழல், நீ பொறுப்பெடுக்க வேண்டிய நிலை, நீ விட்டு கொடுக்க வேண்டிய தருணம், இவை எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி அமைச்சிருவான். மீன ராசிக்காரங்க நினைப்பான், இது என்னோட கடமை, நான் செய்யலைன்னா சரியாகாதுன்னு. ஆனால் கவனிக்கணும், இந்த ஒரு நபர் போதும் உன்னோட பொறுப்பை பகிர மாட்டான், உன் சுமையவும் குறைக்கவும் மாட்டான். உன்னோட நல்ல மனசை நம்பி முழுசாக சாய்ந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சோர்ந்திருந்தாலுமே யாருக்கும் தெரியாமல் சமாளிப்பான். உன் கண்ணீரை கூட எனக்கும் இதெல்லாம் சாதாரணம்னு நீயே மறைச்சிக்குவ. இந்த நபர் சொல்லுவான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக உனக்கு எல்லாமே சமாளிக்க தெரியும்னு. அந்த வார்த்தை பாராட்டு கிடையாது, அவனுடைய பொறுப்பை உன் மேலே நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்திருந்தாலுமே யாருக்குமே தெரியாமல் சமாளிப்பீங்க. உன்னுடைய கண்ணீர் கூட எனக்கு இதெல்லாம் சாதாரணம்னு நீயே மறைச்சிருவ. இந்த நபர் சொல்லுவான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, உனக்கு எல்லாமே சமாளிக்க தெரியும்னு. அந்த வார்த்தையில் பாராட்டு கிடையாது, அவன் உன் பொறுப்பை உன் மேலே தள்ளுற வழி. ஒரு நாள் மீன ராசிக்காரங்க ஒரு உணரக்கூடிய ஒரு நேரம் வரும். அது தான் இல்லைன்னா இந்த நபரை நகர்த்தவே முடியாது, ஆனால் இந்த நபர் இல்லைன்னா தான் நான் நிம்மதியாக வாழ முடியும்னு உங்களுக்கே புரியும். அப்போ தான் உண்மையை தெரிய வரும். மீன ராசியை பொதுவாக சுமையாக்குறவன் யார் அப்படின்னா, உன்னோட பொறுப்புணர்ச்சியை பலமாக பயன்படுத்தி உன்னை சுமை தாங்கிற தூணாக மாத்துறவன் தான். அவன் எதிரியும் கிடையாது, அவன் நண்பனும் கிடையாது, அவனுடைய அது பழக்கம். மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் போதும், நீ எல்லாருக்கும் தாங்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை, உன் தோல் எப்போதுமே கிடைக்கணும்னு உன் வாழ்க்கை எழுதப்படலை. கடைசியாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மீன ராசிக்காரங்க ஒரு நதி மாதிரி. நதி எல்லாருக்குமே தண்ணியை கொடுக்கும், ஆனால் அதை அடைச்சி வச்சா அதே நீர் சதுப்பு ஆயிரும். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதுமே சுமை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப மென்மையானதாக இருக்கிறதுனால தான் அவன் யாராவது சிரித்தா சந்தோஷப்படுறீங்க, யாராவது கவலையாக இருந்தால் அதை மனசுக்குள்ளேயே ஏற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யூஸ் பண்ணி உங்களை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த குணத்தை ஒருத்தன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவன் உன்னை கட்டாயவே படுத்தாமையே உன்னை லேசாகவே உன்னை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுமா. அது புரியாமல் நீங்கள் எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க. நீ தான் இதை நல்லா செய்வ, உன்னை மாதிரி புரிஞ்சுக்கிறவன் யாருமே இல்லை, நீயா இருந்தால் எனக்கு நிம்மதி. இந்த வார்த்தைகளை மீனராசிக்காரனையே உருவாக்கிறது. முதல்ல அவன் சந்தோஷமாக செய்வான், பின்னாடி பழகிரும். பின்னாடி அதே விஷயம் இல்லைன்னா மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும், நான் செய்யலைன்னா தவறமாக போயிடுமோ அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்துடும். மீன ராசிக்காரங்க கவனிக்கவே மாட்டாங்க. நான் எப்போதுமே கடைசியாக எனக்கு இது வேணாம்னு சொன்னான்னா தான் அவனோட ஆசைகள், அவனோட கனவுகள் மெதுவாக பின்னாடி தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கும்பராசிக்காரங்க ஒருபோதுமே சொல்லாதது என்னென்னா, நீ ஓய்வெடு, இது உன் பொறுப்பு இல்லைன்னு. அவன் எப்போதுமே நீ சமாளிச்சுடுவேன்னு தான் சொல்லுவான். நீ இதை சமாளிச்சுடுவ, நீ இதை பண்ணுன்னு சொல்லி அவனோட வேலையுமே உங்ககிட்டயே தள்ளிட்டு இருக்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே மீன ராசிக்காரங்க சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே சோர்வாக இருக்கும். அவன் நல்லா இருந்தாலும் நான் இன்னும் கொடுக்கலையேன்னு மனசு குறைய சொல்லும். அப்போ தான் உண்மை தெளிவாக புரியும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருப்போம்.